ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டியோண்டு ஆல்பம், அதாவது 20 காயின் வைக்கிற மாதிரி ஒரு குட்டியோண்டு ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் காயின்ஸோட. இந்த ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இயரில் ஒரே மின்ட்டில் உள்ள 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின் வந்து இருக்கும். ஸோ ₹1, ₹2, ₹5, ₹10 இந்த மாதிரி டெஃபினட்டிவ் காயின்ஸில் வந்து சில, அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஒரே மின்ட்டில் ஒரே இயரில். அந்த மாதிரி காயின்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா 2005 யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காயினில் 5 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே கீழே இருக்க காயினில் வந்து 5 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி மேலே இருக்க காயினில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அது வந்து கிராஸாகவே இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் என்னென்னா ₹2 காயின்லேயும் அதே மாதிரி தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் வந்து 5 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேலே இருக்க காயினுக்கும் கீழே இருக்க காயினுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரே டைப் காயினில் இருக்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்டகிரேஷன் காயின். இதில் பார்த்திங்கன்னா 2003 வந்து ஹைதராபாத் மின்ட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மின்ட்டு தான், ஒரே இயர் தான், 2003. சரிங்களா, 2003 ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு, இதுவுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். ஆனால் காயினுக்கும் மேலே இருக்க காயினுக்கும் கீழே இருக்க காயினுக்கும் என்னென்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, எட்ஜில் வந்து மேலே இருக்க காயின் வந்து கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தூக்குனாப்பில் இருக்கும். கீழே இருக்க காயினில் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த காயினில் இந்த டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இதுவும் வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன் காயின் தான். பட் இதில் பார்த்திங்கன்னா 2000 இயரில் வந்து ஃபாரின் மின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மின்ட்டு மார்க் இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு இல்லையா, இயருக்கும் இந்த மின்ட்டு மார்க்குக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காயினில் வந்து கம்மியாக இருக்கும் அந்த கேப். நல்லா பாருங்கள். இதே கீழே இருக்க காயினில் பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கும். எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அசோகா எம்பளமும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. பட் மேலே இருக்க இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா 2009 ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத் மின்ட்டு, கல்கட்டா மின்ட்டு ரெண்டுலேயுமே 3 டைப் காயின் இருக்கும். என்கிட்ட வந்து 2 டைப் தான் இருக்குது. நான் அதை தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயினில் வந்து 2009 வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். கீழே இருக்க காயினில் வந்து கொஞ்சம் குண்டாக தெரியும், ப்ராமினெண்ட்டாக. அதே மாதிரி அசோகா எம்பளத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும். மேலே இருக்க காயினில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்க காயின், இதே கீழே இருக்க காயினில் வந்து செஸ்ட் அமுங்கினாம்பில் இருக்கும். அதேமாதிரி அந்த லெக்கெலாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த அசோகா எம்பளத்தினுடைய சிங்கத்தினுடைய இது இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இந்தியான்ற ஃபாண்ட்டு, அது மேலே இருக்க காயினில் வந்து மெல்லிஸாக இருக்கும். அதாவது ஒரு ஃபாண்ட்டுக்கு இன்னொரு ஃபாண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து கேப் கொஞ்சம் இருக்கும். பட் இதில் வந்து லெட்டரே கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், கேப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து இதேமாரி கல்கட்டா மின்ட்டில் வந்து வேறு மாதிரி டைப் இருக்கும். 9 வந்து வளைஞ்ச மாதிரி. இதுலேயும் ஒரு காயினில் வந்து 9 வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த காயின் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உள்ள காயின் தான் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ₹5 குண்டு காயின் சொல்லுவாங்க இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா 2001 ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். இதில் என்னென்னா அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயினில் வந்து அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்த கேப் நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த கேப்பே வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக பெருசாக இருக்கும். அதேமாதிரி அந்த டாட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இதில் கீழே இருக்க காயினில் வந்து கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டாட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எட்ஜு டைப் இது.
அடுத்து இந்த காயினில் பார்த்தீங்கன்னா 2010, இது வந்து ஒரு டை வெரைட்டி காயின். மேலே இருக்க காயினில் பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே கோடு இருக்கா, ரெண்டுமே மும்பை மின்ட்டு தான். நல்லா தெரியுதா, 1க்கு கீழே கோடு. பட் இந்த காயினில் வந்து கோடு இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டை வெரைட்டி காயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருப்பீஸ் சிம்பிள், அதாவது 2011 ஹைதராபாத் மின்ட்டில் ₹1 பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயினில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிம்பிள். பட் கீழே இருக்க காயினில் வந்து மெல்லிஸாக இருக்கும். ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். இதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்கும், தெரியுதுங்களா? மின்ட்டே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ₹2லேயுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்க காயின் வந்து ரெண்டுமே வந்து 2011 தான், ஹைதராபாத் மின்ட்டு தான். மேலே இருக்க காயின் வந்து ஒரு ஆஃப் சென்டர் எரர் கூட. அதோட ருப்பீஸ் சிம்பிள் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே இருக்க காயின் இதே இது கீழே இருக்க காயினில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 2007 சிங்கிள் மின்ட் காயின். ஆக்சுவலாக வந்துட்டு நொய்டா மின்ட்டு. இது வந்து ஒரு ஏற்கனவே ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கிராஸ் எப்படி இருக்குன்னு நான் வரைஞ்சிருப்பேன். கீழே இருக்க காயினில் வந்து நேராக இருக்கும், பட் மேலே இருக்க காயினில் வந்து கிராஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு காயின்லேயுமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி காயின் ஆல்பம் வேணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நான் இது சேல்ஸுக்கும் போடலான்னு தான் இருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.